2026 மே மாசம் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பத்தி தான் நாம இப்ப அலச போறோம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் தாங்க. எந்த விதமான முன்னறிகுறியும் இல்லாம ஒரு புது கட்சி எப்படி ஒட்டுமொத்த அரசியல் களத்தை இப்படி புரட்டி போட்டுச்சு. வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு நேரடியா உள்ள போய் பாப்போம். 108 இடங்கள். தமிழக வெற்றிக் கழகம் இத்தனை இடங்களை கைப்பற்றி ஒரு மாபெரும் அரசியல் நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க. பல வருஷமா, ஏன் பல தசாப்தங்களா இருந்து வந்த அந்த பாரம்பரியமான களப்பணிய முற்றிலுமா தவிர்த்துட்டு இந்த பிரம்மாண்டமான வெற்றி எப்படி சாத்தியமாச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. ஆனா அவங்க வாங்கியிருக்கிறதும் 108 இடங்கள். அதாவது ஆட்சி அமைக்க தேவையான அந்த 10 இடங்கள் குறைந்ததால அங்க ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை விழுந்துடுச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? தொங்கு சட்டமன்றம். எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாததால ஆளுநர் உடனடியாக ஆட்சி அமைக்க அனுமதிக்கல. இதனால இப்போ தமிழ்நாடு வெளியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளோட ஆதரவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய ஒரு நிலையற்ற சிறுபான்மை அரசு சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சரி, இந்த அல்காரிதம் எப்படிதான் ஜெயிச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா ஒரு தெருவுல பிரச்சாரம் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 10 தொண்டர்களாவது தேவைப்படுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் அடுத்த நொடியே 10 லட்சம் பேரோட ஸ்மார்ட் போன்களுக்கு போய் சேருது. பாரம்பரிய கட்சிகளோட ஐடி விங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெறும் சினிமா மோகம்னு இதை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டாங்க. ஆனா இந்த புது வியூகமோ தெருக்களை தவிர்த்துட்டு நேரடியா முதல் முறை வாக்காளர்களோட கைகளுக்குள்ளேயே நுழைஞ்சிடுச்சு. இந்த அரசியல் வியோகத்தோட உளவியல இந்த ஆய்வு ரிப்போர்ட் ரொம்பவே கச்சிதமா சொல்லுது. அல்காரிதம் ஒரு கதவு, ரீல்ஸ் ஒரு உணர்ச்சிகளின் சந்தை. லாஜிக்கா யோசிக்கிறத தவிர்த்துட்டு வெறும் 30 செகண்ட் வீடியோக்கள் மூலமா மூளையோட உணர்ச்சி பகுதியை தூண்டி ஒரு வேட்பாளரை ரட்சகரா மாத்தி காட்டினதுதான் இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்னு டேட்டா ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. 35% வாக்குகள், அதாவது சுமார் 1.25 கோடி வாக்காளர்கள் ஒரு பக்கம் தங்களை எம்ஜிஆர் 2.0 பிம்பமா கட்டமைச்சது, இன்னொரு பக்கம் 6 வருஷமா அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில இருந்த அந்த ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி. இது ரெண்டையுமே தங்களுக்கு சாதகமா ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி சிதுக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் வியூகம் தான் இந்த பிரம்மாண்டமான வாக்கு வங்கிய ரொம்ப ஈஸியா அள்ளி கொடுத்துருச்சு. இங்கதான் நாம ஒரு ஆழமான முரண்பாட்டை கவனிக்கணும். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினோட 50 ஆண்டுகால அரசியல் உழைப்பு. ஆனா ஆச்சரியமா அவரோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லயே பாரம்பரிய அரசியல் கட்டமைப்பு பெரிய அளவுல சருகியிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மாதிரியான வியூகர்களை கொண்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி டேட்டாவை மட்டுமே பேஸ் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் நவீன தேர்தல் வியூகம். அடுத்து டிஜிட்டல் ஆளுமை மற்றும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பார்க்கலாம். 2026 தேர்தல் அறிக்கையில இருந்த ரொம்பவே அட்ராக்டிவான வாக்குறுதிகள் என்னென்ன தெரியுமா? முறையான வருடாந்திர வேலைவாய்ப்பு அட்டவணை, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய், ஏஐ மூலமா எந்த ஊழலும் இல்லாத வெளிப்படையான வேலைவாய்ப்பு, 20 லட்சம் வரையிலான பிணையற்ற கல்விக்கடன் ரத்து, அப்புறம் பெண்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை. நிரந்தர அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மக்களோட சோர்வை நேரடியாக போக்குதான் இந்த திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. சரி, இதுக்கெல்லாம் எப்படிங்க நிதியை கொண்டு வருவாங்க? அதுக்காக முன்வைக்கப்பட்ட தீர்வுதான் விஷன் 2035 திட்டம். 34 இலாக்காக்களையும் 43 மையத்துறைகளையும் ஒரே வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படிங்கிற செயலுக்கு கீழ் கொண்டு வருவதுதான் பிளான். இதனால மனிதர்களோட தலையீட்டை குறைச்சு ஏஐ மூலமா கான்ட்ராக்டர்களோட ஆதிக்கத்தையும் லஞ்சத்தையும் முற்றிலுமா ஒழிக்க போறத சொன்னாங்க. கேட்பதற்கே ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? ஆனா இங்கேதான் தரவுகள் ஒரு முக்கியமான கேள்விய, ஒரு தர்க்கரீதியான முரண்பாட்டை எழுப்புது. ஒரு முழுமையான டிஜிட்டல் முறையிலான ஊழலற்ற கனவு ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு சொல்லும்போது அதை எப்படி 650 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள டேட்டா வியூகர்களையும் 2025 கட்சியில் இணைந்த 10 முறை எம்எல்ஏவா இருந்த செங்கோட்டையன் மாதிரியான பழைய அரசியல் அதிகார மையங்களையும் வச்சுக்கிட்ட சாத்தியப்படுத்த முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ 10 லட்சம் கோடி பொருளாதார யதார்த்தம் என்னங்கிற விஷயத்துக்கு வருவோம். 10 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மாநில கடன் சுமை இதுதாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு வைரலான சோஷியல் மீடியா கேம்பெயின் மூலமாவோ இல்லனா ஒரே ஒரு மாஸ் ரீல் மூலமாவோ இந்த மாபெரும் கடனை மாயமாக்கிட முடியாதுங்கிறது தான் யாராலும் மறுக்க முடியாத ஆணித்தரமான பொருளாதார உண்மை. உங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பா அமைச்சுக்க நீங்க போராடிட்டு இருக்கிறீங்கன்னா
இந்த டேட்டா உங்க முன்னாடி ஒரு கடுமையான கேள்விய வைக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல உதவித்தொகைகள், லட்சக்கணக்குல புது அரசு வேலைகள்னு வாக்குறுதிகள். ஆனா மறுபக்கம் மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை, ரொம்பவே அதிகாரம் குறைந்த ஒரு சிறுபான்மை அரசு, அப்புறம் கழுத்த நெரிக்கும் மாநில கடன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல எப்படி இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் எல்லாம் இவங்களால நிறைவேற்ற முடியும்? இதனாலதான் எதிர்காலத்துல நிர்வாகம் AI நகரங்களை நோக்கி போகும்போது நாம வெறும் தகவல்களை உட்கொள்ளும் பார்வையாளர்களா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆய்வு ரொம்ப ஆழமா சொல்லுது. விமர்சன சிந்தனை, டேட்டாவை கையாளும் திறன், AI பத்தின அறிவு, அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக அறம் மற்றும் தர்க்க ரீதியாக சிந்திக்கும் திறன், இது எல்லாமே இனிவரும் காலங்கள்ல நமக்கு மிக முக்கியமா தேவைப்பட போகுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிம்பமா அல்லது தர்க்கமா? இந்த ஆய்வோட இந்த வரிகள் நிஜமாவே ரொம்ப அழுத்தமானவைங்க. ஒரு அல்காரிதம் ஒருத்தர அரியணையில உட்கார வைக்கலாம், ஆனா அந்த அல்காரிதமால 10.5 லட்சம் கோடி கடனை அடைக்கவே முடியாது. நமக்கு பிடிச்சத மட்டுமே திரும்ப திரும்ப காட்டும் அல்காரிதம்களும், ரொம்பவே இமோஷனலான வீடியோக்களும் வேணும்னா தேர்தலை வென்று தரலாம். ஆனா உறுதியான பொருளாதார கொள்கைகளும் லாஜிக்கான நிர்வாகமும் மட்டுமே மக்களோட நிஜமான வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும். இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை முன்வைக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படாம திட்டங்கள் தோல்வியடைஞ்சா, இந்த ரீல்ஸ் தலைமுறை அல்காரிதம்களோட மாயிலிருந்து வெளியே வந்து தங்களோட எதிர்காலத்துக்காக லாஜிக்கான பதில்களை கோருவாங்களா, இல்ல திரும்பவும் அடுத்த புது பிம்பத்தை தேடி ஓட ஆரம்பிப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க சிந்தனைக்கு இது விட்டுடுறேன்.